நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சைட்டேஷன். ரெஃபரன்ஸ் டேப்ல சைட்டேஷன் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ சைட்டேஷன்னா என்ன 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 யூசேஜ், அதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்டோ ஒரு டாக்குமெண்ட்டோ ஒரு ஒரு புக்கோ சம்திங் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம அந்த டேட்டா இந்த சோர்ஸில் இருந்து தான் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை இந்த டாக்குமெண்ட்குள்ளே என்ட்ரி போட்டிருக்கோம். ஸோ இந்த சோர்ஸ்ல இருந்து நான் எடுத்தேன், இந்த சோர்ஸ்ல இருந்து நான் கலெக்ட் பண்ணேன், ஸோ இந்த புக்ல இருந்து கலெக்ட் பண்ணேன், இந்த மூவில இருந்து கலெக்ட் பண்ணேன், இந்த வெப்சைட்ல இருந்து கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய டேட்டாஸ் வந்து நான் ரெடி பண்ண டாக்குமெண்ட்டுக்கு என்னோட சோர்ஸ் எடுத்த பிளேசஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல இருந்து நான் வந்து என்னோட டாக்குமெண்ட்டுக்கு தேவையான சோர்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அந்த டாக்குமெண்டோட எண்டில் அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும். நம்மளோட ப்ராஜெக்டர்ட்டையோ இல்லை ரிப்போர்ட்டர்ட்டையோ நம்ம அதை ரிப்போர்ட் பண்ணும்போது அந்த பேஜஸோட எண்டில் பிப்ளியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்கூல் காலேஜஸில் பண்ணும்போது தெரிஞ்சுக்கும். ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த பேஜஸோட எண்ட்லேயோ இல்லை அந்த பேஜோட லாஸ்ட்லேயோ உங்களை வந்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த புக்கில் இருந்து கலெக்ட் பண்ணீங்க, லைப்ரரியில் ஒரு புக் எடுக்கிறீங்கன்னா அந்த புக்கோட நேம், அந்த புக்கோட ஆத்தர், அதோட எடிஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது பேர் தான் சைட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ சைட்டேஷன் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு நியூ சோர்ஸ் ரெடி பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அது சைட்டேஷன் வந்து என்ன மாதிரியான ஸ்டைல்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறது தான் இது. இதில் நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஸோ இதில் பாருங்க, ISO ஸ்டைல்ஸ் இருக்கு, ISO 690 ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆஃப் டேட் இருக்கு, IEEE இருக்கு. ஸோ இந்த மாதிரி இதோட ஸ்டைல்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும், மற்றபடி கான்செப்ட் எல்லாமே ஒன்று தான். ஸோ இப்போ பிப்ளியோகிராஃபி பாருங்க. ஸோ பிப்ளியோகிராஃபியோட மாடல் பாருங்க, ரெஃபரன்ஸாகவும் போடலாம், ஒர்க் சைட்டுங்கிற மெத்தட்லையும் போடலாம். ஸோ இது வந்து பிப்ளியோகிராஃபியோட ஸ்டைல்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் எடுத்த சோர்ஸ் வந்து இந்த டேட்டால இருந்து, இந்த சைட்ல இருந்து, இந்த புக்ல இருந்து கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜோட எண்ட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பிப்ளியோகிராஃபி இல்லை ரெஃபரன்சஸ் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒண்ணுமே நடக்கல. இந்த இடத்துல பிப்ளியோகிராஃபின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நமக்கு எங்க தேவையோ அங்கதான் நம்ம கர்சர் வச்சு, இல்ல நியூ பேஜ்ல எனக்கு வந்து என்னோட டாக்குமெண்ட் இந்த பேஜ்ல முடிஞ்சிருச்சு, நான் இன்னொரு ஃப்ரெஷ் பேஜ்ல பிப்ளியோகிராஃபி இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ முதல்ல சோர்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆட் நியூ சோர்ஸ் ரெடி பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம், இல்லை பிப்ளியோகிராஃபில போய் ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ என்னோட ஸ்டைல்ஸ் வந்து நான் வந்து பிப்ளியோகிராஃபினே எடுக்கிறேன் அப்படின்னா பிப்ளியோகிராஃபி. ஓகே. இதுல என்ன சொல்லியிருக்கான், தெர் ஆர் நோ சோர்ஸ் இன் த கரண்ட் டாக்குமெண்ட். உங்களோட இந்த கரண்ட் டாக்குமெண்ட்டுக்கு எந்த சோர்ஸுமே இல்லைன்னு சொல்றோம். ஸோ இதை அப்டேட் பண்ணி பார்ப்போமா. ஸோ இது வந்து பிப்ளியோகிராஃபிஸ். ஸோ இப்போ இதில் போய் அப்டேட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சைட்டேஷன்ல போய் சோர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஸோ என்ன மாதிரியான சோர்ஸ் ஆட் பண்ணலாம்னா, நீங்கள் ஃபிலிம், மூவி, புக் எக்ஸட்ரா எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோ புக்கோட ஆத்தர் நேம் என்ன, ஓகே, டைட்டில், புக்கோட டைட்டில் என்ன, இயர் ஆஃப் புக், புக்கோட இயர் என்ன, ஸோ எந்த சிட்டி, பப்ளிஷர் யார், அந்த புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணவங்க யாரு, ஸோ இது இல்லாம எக்ஸ்ட்ரா டீடைல் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். கார்பரேட் ஆத்தர் யாரு அப்படிங்கிற மாதிரி, எனக்கு வந்து அது வந்து நார்மல் ஆத்தர் வர கார்பரேட் ஆத்தர் அப்படிங்கிற மாதிரியும் அந்த ஃபீல்டையும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு எல்லா பிப்ளியோகிராஃபி ஃபீல்டையுமே ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுவும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க நிறைய ஃபீல்டாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சேன், டைப் ஆஃப் சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா அதோட எடிட்டர் யாரு, அந்த புக்கோட வால்யூம் என்ன, எத்தனை வால்யூம் இருக்கு புக்ல வந்து, ஃபர்ஸ்ட் வால்யூம், செகண்ட் வால்யூம், 3, 4th வால்யூம் வரைக்கும் இருக்கும். ஸோ எத்தனை வால்யூம் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸ் முதல்ல கொடுத்துக்கலாம். பட் ரெக்கமெண்டட் ஃபீல்டு என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து முதல்ல ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ சோர்ஸ் ஆஃப் புக் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பாருங்க, பிப்ளியோகிராஃபி ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிட்டா. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபீல்டு வேணாம், எனக்கு பிப்ளியோகிராஃபி மெத்தட்ல வேணாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ்லையும் மாற்றிக்கலாம் நீங்கள்.
ஸோ இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் மாடல். ரெஃபரன்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா, ரெஃபரன்ஸோட அந்த டேப் மெனுவோட மீனிங் என்ன அப்படின்னா, நான் வந்து ரெஃபர் பண்ண என்னோட கண்டென்ட்டை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது டேபிள் ஆஃப் கண்டென்ட். ஸோ டேபிள் ஆஃப் கண்டென்ட்ங்கிறது என்னோட வியூ, நான் டோட்டல் டாக்குமெண்ட்டையும் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அதுதான் டேபிள் ஆஃப் கண்டென்ட். அதுக்கப்புறம் ஃபுட் நோட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக சொன்னேன், ஒரு பேஜோட எண்டில் இருக்கிறது ஃபுட் நோட்டு, அந்த டாக்குமெண்டோட எண்டில் இருக்கிறது எண்ட் நோட்டு. ஸோ நமக்கு அந்த பேஜஸ்ல சில நோட்ஸ் வந்து நமக்கு நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த பேஜோட எண்ட்ல வந்து இது எந்த சைட்ல இருந்து எடுத்தது, எந்த டேட்டால இருந்து கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறத நம்ம அந்த பேஜோட எண்ட்லயே நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மெத்தட்ல தான் சைட்டேஷன்ங்கிறது, டோட்டல் டாக்குமெண்டோட லாஸ்ட் பேஜ்ல சைட்டேஷனா நம்ம அந்த டேட்டாஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நீங்க பிப்ளியோகிராஃபியாவும் கொடுக்கலாம், ரெஃபரன்ஸாவும் கொடுக்கலாம், ஒர்க் சைட்டடாகவும் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம கொடுக்கலாம். இப்போ இதுல எத்தனை சோர்ஸ்னாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இதுல நிறைய சோர்ஸ் ஆட் பண்ணிக்கலே போகலாம். நம்ம புக்கை நம்ம கொடுத்தோமா, ஸோ இப்போ இதுக்கப்புறம் புக் செக்ஷனாக கொடுக்கலாம், ஜேர்னலாக கொடுக்கலாம், வெப்சைட்டாக கொடுக்கலாம். ஸோ வெப்சைட்ல போய் பாருங்களேன், வெப்சைட்ல கொடுக்கும்போது பேர் எல்லாமே மாறும். ஆத்தரோட நேம் வந்து கணேஷ், நேம் ஆஃப் வெப் பேஜ். ஸோ இது எந்த வருஷம் ஆக்சஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஸோ இதுல யூஆர்எல் கோட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். ஸோ எல்லா ஃபீல்டையுமே எனக்கு காட்டு அப்படின்னா இதுல எல்லா ஃபீல்டுமே வரும், எடிட்டரோட நேமு, வெப்சைட்டோட நேமு. இப்போ எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நான் இது போதும்னு முடிவு பண்ணதுனால இந்த டீட்டெயில் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துறேன். ஸோ நான் இது என்னது நியூ சோர்ஸ், அடுத்து நியூ சோர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அப்டேட் பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு சோர்ஸ் கொடுத்துருந்தேன், இப்போ அதுக்கப்புறமா செகண்ட் சோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எந்த வெப்சைட்டு அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சைட்டேஷன் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் கேப்ஷன் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம்.